அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுகை கொண்டு கால் ஆணி என்ற நோய்க்கான மருத்துவத்தை அற்புதமான முறையில் பார்த்தோம். இப்பொழுது முகத்தில் தோன்றக்கூடிய பருக்களை போக்குவதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை பார்க்கலாம். பிம்பிள்ஸ், முகமெங்கும் அதிகப்படியான எண்ணெய் பசை அதிகரித்து அதிகப்படியாக வெளியேறும்போது துவாரங்களின் வழியாக அடைக்கப்பட்டு பருக்களாக தோன்றும். இந்த பருக்கள் முகத்தில் எல்லா இடங்களிலும் தோன்றும். அந்த பருக்களை நாம் கிள்ளிவிட்டால் அதிலிருந்து வரக்கூடிய திரவம் பட்ட இடத்திலும் புதியதாக பருக்கள் தோன்றும். நாளடைவில் அந்த பருக்கள் காய்ந்த பின்பு ஒரு முகத்தில் கரிய வடுக்கள் ஏற்படும். இதை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை புதினா. புதியன் மூலி, ஈயச்ச கீரை என்று அழைக்கப்படுகின்ற புதினா மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இது இயற்கையான முறையில் நறுமணத்தை பரப்பக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. முகப்பருக்களை போக்கும். முகத்தில் தோன்றக்கூடிய எண்ணெய் பசையை முற்றிலும் நீக்கி முகத்தில் தோன்றக்கூடிய பருக்களின் காயங்கள் வடுக்களையும் மாற்றியமைக்கும். பல் கூச்சம், உடலெங்கும் வரக்கூடிய இரத்த சோகை இவற்றை நீக்கும். வாய்க்கசப்பை முற்றிலும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை புதினா. மேலும் பெண்களுக்கு கருப்பை அழுக்குகள் இருந்தால் இதை கறிவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக கருப்பை அழுக்கை நீக்கி வயிற்று பகுதியை சுத்தமடைய செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை புதினா. ஆகையால் நாம் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வேப்பிலை. மிக சிறந்த கிருமி நாசினி. அம்மை நோய் வந்த காலத்திலும் இதை பயன்படுத்தலாம். உடலெங்கும் உள்ள கிருமிகளை போக்கி தோல் நோய் வராமலும் பாதுகாக்கும். முகத்தில் பருக்களின் தொந்தரவினால் ஏற்படுகின்ற காயங்கள், சிறிய கரும்புள்ளிகளை மாற்றும். குறிப்பாக இது தொற்று நோய் கிருமிகள் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் வேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் குப்பை மேனி. மிக சிறந்த தோள்களை பராமரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை குப்பை மேனி. பருக்கள் வந்தால் ஒரு சில இடத்தில் அதிகப்படியான ஊறல் தன்மை ஏற்படும். அந்த நமைச்சல், ஊறல் தன்மையை குறைக்கக்கூடிய ஆற்றல் குப்பை மேனிற்கு உள்ளது. அன்பான நேயர்களே, பல அரிய நோய்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு அற்புதமான முறையில் மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். மேலும் அரிய நோய்களுக்கும் பல்வேறு வகையான மூலிகை பொருட்களை கொண்டும் மருத்துவத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் இரத்த சோகை என்ற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆஸ்துமா நோய் மற்றும் தலைவலியை நீக்குவதற்காக சுக்கை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கடுமையான சளி தொல்லையை நீக்குவதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை தூதுவளை. தூதுவளை, தூதுளம், அலர்க்கம், சிங்கவல்லி என்று மாற்று பெயர்களால் அழைக்கப்படுகிறது. கடுமையான சளி தொல்லையை நீக்குவதற்கு நம் முன்னோர்கள் எளிமையாக பயன்படுத்திய ஒரு மூலிகை தூதுவளை. இதில் வெண் தூதுவளை, சிகப்பு தூதுவளை என இரு வகைகளில் கிடைக்கின்றது. ஊதா வண்ணத்தில் பூக்களை உடையது சிவப்பு தூதுவளை. வெண்மையான நிறத்தில் பூக்களை உடையது வெண் தூதுவளை. ஆனால்
இரு தூதுவளைகளிலும் பழங்கள் ஒரே வண்ணத்தில் இருக்கும். பூக்களை கொண்டு மட்டுமே அவற்றை நாம் அடையாளம் காண முடியும். தூதுவளையை போகர் தனது 7000 என்கிற நூலில் ஞான மூலிகை என்று குறிப்பிட்டுள்ளார். அறிவு வளர்ச்சியை தூண்டும், உடலெங்கும் இருக்கக்கூடிய கோழை, அதாவது சளி, இதை சித்தர்கள் யமன் என்று வர்ணிக்கின்றனர். அந்த கோழையை நீக்குவதற்கு இன்றியமையாத ஒரு மூலிகை தூதுவளை. மார்புச்சளி, மூக்கில் சளி தோன்றுதல், நுரையீரல் பகுதியில் தோன்றக்கூடிய சளிகள், இவையெல்லாம் எளிமையான முறையில் கரைக்கக்கூடிய ஆற்றல் தூதுவளையில் உள்ளது. சிறு குழந்தைகளுக்கு சளி தொல்லை அதிகரிக்கும் போது தூதுவளையை துவையலாக அரைத்து குழந்தைகளுக்கு இட்லி, அவர்கள் விரும்புகின்ற உணவு வகைகளில் தந்தால் எளிமையான முறையில் சளி தொல்லையை நீக்கிக் கொள்ளலாம். பெரியவர்கள் தூதுவளை துவையல், தூதுவளை தீநீர் போன்றவற்றில் தூதுவளையை பயன்படுத்தி வந்தால் சளி முற்றிலும் நீக்கக்கூடிய ஆற்றல் தூதுவளைக்கு இருப்பதால் நாம் தூதுவளை இலைகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிற்றரத்தை. சிற்றரத்தை, பேரரத்தை என இரு வகைகளில் கிடைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வகைக்கும் அற்புதமான மருத்துவ குணங்கள் உண்டு. சிற்றரத்தை எளிமையான முறையில் நெஞ்சு சளியை கரைக்கும், தொண்டை கரகரப்பு, தொண்டை பகுதியில் தோன்றக்கூடிய பல நோய்களை போக்கும். இது சளிகளை கரைப்பதோடு இல்லாமல் தொற்று நோய் கிருமிகளும் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் சிற்றரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு தொற்று நோய் கிருமிகள் வராமல் பாதுகாக்கும். தொற்று நோய் கிருமிகளால் ஏற்பட்ட சளி தொல்லையை இரத்தத்தில் இருந்து அறவே நீக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. மிளகை போலவே பன்மடங்கு காரத்தன்மையும் மருத்துவ குணமும் நிரம்பியது திப்பிலி. தொண்டைக்கட்டு, தொண்டையில் ஏற்படுகின்ற கடுமையான வலி, சளி தொல்லையால் ஏற்படுகின்ற மூக்கடைப்பு, இவற்றையெல்லாம் திப்பிலி நீக்கும் என்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருப்பட்டி. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இனிப்பிற்காகவும் நாம் செய்யப்போகின்ற மருந்தின் செயல்பாடுகளை அதிகரிப்பதற்கும் கருப்பட்டி தேவைப்படும். ஆகையால் கருப்பட்டியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூதுவளை இலை 20 கிராம், மிளகு 3 கிராம், திப்பிலி 3 கிராம், சிற்றரத்தை 5 கிராம், நாட்டு பசும்பால் 25 மில்லி, கருப்பட்டி தேவையான அளவிற்கு. இப்பொழுது கடுமையான சளி தொல்லையை நீக்குவதற்காக இந்த பொருட்களை கொண்டு மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்சவும்.